செபஸ்தியாரின் பக்தர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது ஜெபம் ஆசீரோடு கூடிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஆண்டு திருவிழா புனித பாதுகாவலர் செபஸ்தியாரின் திருவிழா. கடந்த சில நாட்களாக செபஸ்தியாருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை, அவருடைய ஆன்மீகம் ஆகியவற்றை சிந்தித்திருப்பீர்கள். இன்று உங்களோடு அவருடைய ஆன்மீகத்தின் ஒரு சிறிய அங்கம் அல்லது ஒரு சிறிய கருத்தை மட்டும் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அதை ஒரு பாடல் பல்லவியோடு ஆரம்பிப்போம். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் ஏசு போதுமே. செபஸ்தியாரினுடைய ஆன்மீகத்தை எல்லாவற்றையும் சுருக்கி ஒரே வரியிலே சொன்னால் இதுதான்: The Lord is enough for me. இயேசு கடவுள் எனக்கு போதும். அந்த கடவுள் எனக்கு போதும் என்ற அந்த ஆன்மீகத்திற்கு அடித்தளம் என்ன? எதை வச்சு கடவுள் எனக்கு போதும், மற்றதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் என்று எதை வைத்து சொல்ல முடியும் என்றால், இன்றைய பதிலுரை பாடலிலே அழகான அந்த 4வது பல்லவியில் 4வது சரணத்திலே நாம் பாட கேட்டோம். அவரது வாக்கு பெறலாமையும் அவரது நேர்மையும் என்றும் நிலைத்திருக்கும், மாறுபடாது. சுருங்க சொன்னால், கடவுள் தன் வார்த்தையிலே மாற முடியாது. அவரது வாக்கு பெறலாமை அப்படி என்றால், சொன்ன வார்த்தையை அவர் கடைபிடிப்பவர், அதிலிருந்து அவர் மாறிக்கொள்கின்றவர் அல்ல. அவரது நேர்மையும் அவரது வாக்கு பெறாமையும் என்றும் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் கடவுள் என்றும் நிலைத்திருப்பார். அவர் சொன்ன வார்த்தைகள், அவரது வாக்குறுதிகள் என்றும் நிலைத்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கடவுளுடைய பக்தனாகிய, கடவுளுடைய சீடனாகிய, கடவுளுடைய பிள்ளையாகிய நான் அந்த கடவுளின் வார்த்தையை நம்பி வாழும்போது நான் அவரே எனக்கு போதும், மீதி எதுவும். ஏனென்றால் அவர் நம்புவதற்குரியவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். ஏனென்றால் வாக்கு பெறாதவர். அதை தான் இன்றைய வாசகத்தில் பதிலுரை பாடலிலும் நமக்கு 2 முறை சொல்லப்பட்டது. இந்த ஒரு பின்னணியிலே புனித செபஸ்தியார், கொஞ்சம் ஒரு செபஸ்தியாருடைய கதை ஒரு லேசா ஒரு டிராமா மாதிரி பார்ப்போம். புனித செபஸ்தியார் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல செழிப்பான செல்வமிக்க ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அன்றைக்கு இருந்த தொழில்களிலே உயர்ந்த ஒரு தொழில், நல்ல வேலை எது என்றால், ஒன்று சாமியாராவது, இன்னொன்று அரசனுடைய படையை சேர்ந்து ஒரு பெரிய வீரனாவது. செபஸ்தியார் அந்த 2வதை தேர்ந்து கொண்டார். அந்த படை வீரர்களை சேர்ந்து அந்த படையிலே ஒரு மிகச் சிறந்த வீரனாக, எல்லாரும் பாராட்டுகின்ற, ஏன் பேரரசன் வரைக்கும் நல்ல பெயர் எடுக்கிற அந்த சிறந்த வீரராக அவர் இருந்தார். அந்த வேளையிலே அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அன்றைக்கு நாளிலே கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்டிருந்தது. யாரும் கிறிஸ்தவர்கள் ஆகக்கூடாது. அப்படி யாராவது கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவர்களை அடித்து கொள்ள வேண்டும் என்பது அன்றைய நாட்டினுடைய சட்டம். அந்த ஒரு பின்னணியிலே நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிறைய கொலைகள் செய்யப்பட்டன. நிறைய பேர் வேத சாட்சிகளாக மரித்துக் கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் சிறையிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அடைத்து வைக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே செபஸ்தியார், நான் படை வீரனாக மாறுகிறேன். எதற்காக? அரசனுக்காக, நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கே ஒரு படை வீரனாக அரசாங்கத்தின் பேரால், அரசின் பேரால் நின்றாலும்
அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும், அவர்களே இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர் படையிலே சேருகிறார். பிறகுதான் அவர் நல்ல வீரர் என்று பெயர் கிடைத்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது அவரும் ஒரு கிறிஸ்துவர் என்று. அந்த செய்தி அரசனுக்கு எட்டும் போது அரசன் அவரை கூப்பிட்டு அவனை எச்சரிக்கிறார். முதலிலே, நீ இதே போல செய்து கொண்டு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ உனக்கு ஆபத்து வரும், உன்னை துன்புறுத்துவோம், எனவே நீ உன்னுடைய கிறிஸ்துவத்தை மறுதலித்து விடு, நீ நல்ல வீரன், ஒரு நல்ல வீரனாக உன்னை காட்டு என்று சொல்லி ஒரு விதத்திலே உற்சாகமும் ஒரு விதத்திலே அவரை பயப்படுத்துவதுமாக. அப்போது செபஸ்தியார் அந்த அரசனை பார்த்து சொல்லுகிறார், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் ஏசு போதுமே அப்படின்னு அரசனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் பாட்டுல போறார். அப்படி என்றால் நான் உன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசனுக்கு கோபம் வருகிறது. கொஞ்ச நாள் அவர்களை கண்காணிக்கும்படி வேறு பல படை வீரர்கள் எல்லாம், ஆனால் அவர் மாறுவதாக இல்லை. அந்த கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு உதவி செய்வதும், அவர்களோடு கலந்து வரும் பேசுவதும், இப்படியே பார்த்து அவரும் ஒரு கிறிஸ்தவராக வாழ்வதிலேயே இருக்கிறார். உடனே அரசனுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. அதனால இப்ப வேற லைன்ல போய் பார்க்கிறார் அந்த அரசர். இந்த செபஸ்தியாரை கூப்பிட்டு, நீ நல்ல வீரன், எல்லாரை விட திறமசாலியாக இருக்கிறாய், நீ அந்த இயேசு என்றதை விட்டுட்டு கிறிஸ்துவ மதத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னை என்னுடைய படைக்கு தளபதி ஆக்கப் போகிறேன், டபுள் ப்ரமோஷன், பெரிய தளபதி ஆக்கப் போகிறேன், நீ எல்லா படைகளுக்கும் தலைவனாக இருப்பாய், அதனால அதை விட்டு விடு என்று செபஸ்தியாருக்கு உற்சாகப்படுத்துகிறான். அப்போது செபஸ்தியார் சொல்லுகிறார், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் ஏசு போதுமே. ஒரு முறை பாடலாமே நீங்க எல்லாருமே சத்தமா? முடியுமான்னு பாரு. எந்த வேளையிலும் இயேசு போதுமே. முதல்ல மிரட்டலுக்கு குட் பை, இயேசு எனக்கு போதும். இரண்டாவது, உனக்கு நிறைய நன்மைகள் வரும், உனக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும், அரசு தளபதி ஆவாய் என்று சொல்லும் போது அதெல்லாம் நீ ஏன் வச்சுக்கோ, இயேசு எனக்கு போதும் என்று திரும்பவும் அப்புறப்படுகிறார். அரசனுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. எனவே ஒரு பெரிய திடகாத்திரமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இவனை கொண்டு போய் ஒரு மரத்திலே கட்டி அம்புகளால் அவனை எய்து இவனை கொலை செய்யுங்கள், என்ன சொன்னாலும் இவன் மறுக்கிறான், ஒருவேளை அந்த அம்பு எய்கின்ற நேரத்திலாவது அவன் மனதை மாற்றிக்கொள்வானா பார்ப்போம், எனவே அம்பு எய்து மரத்திலே அவனை கொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். மரத்தில் கொண்டு போய் கட்டுறாங்க. பிறகு இந்த படை வீரர்கள் எல்லாம் அவர்களான அந்த அம்புகளை எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே அவர் தலை சாய்த்து உடம்பிலே சக்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நடந்தது உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்த ஐரீன் என்ற ஒரு புனிதை, ஒரு அம்மா, ஏதோ அந்த பக்கம் வரும்போது பார்த்தா அந்த மாதிரி, ஆனால் பக்கமா போய் பார்க்கும்போது அவருடைய கண் திறந்திருந்தது. உடனே அவரை அங்கிருந்து கொண்டு போய் வீட்டிலே பாதுகாத்து காயமெல்லாம் 6 வரைக்கும் சில வாரங்கள் அல்லது நாட்கள் அங்கே வைத்திருந்து, பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, நீ இதுவரைக்கும் நான் உங்களை ஒளிச்சு வச்சிருந்தேன், இனியும் முடியாது, நீங்க நல்லா ஆயிட்டீங்க, அதனால இந்த பக்கம் அரசனுடைய இதுக்கெல்லாம் போகாம திரும்ப எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துக்கு போய் நீங்க பழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவர் அனுப்பிட்டு வர்றாங்க. 2-3 நாள் கழிச்சு பார்த்தா திரும்பவும் அதே செபஸ்தியார்
அரசனுடைய அரியணைக்கு முன்னால நிற்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி வந்து இப்படி நிற்கிறாரே. அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வருது இப்படிதான் நடந்தது அப்படின்னு. வந்து இப்ப அரசன் பேசுறதுக்கு பதிலா இவர் பேச ஆரம்பிக்கிறார். அரசே, அவருடைய இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, அரசே உனக்கு எச்சரிக்கை, ஐ வார்ன் யூ, நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்று சொல்லி இவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்தவத்தை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை நிறுத்த வேண்டும், அந்த கிறிஸ்தவர்கள் பரவுவதற்கு, கிறிஸ்தவர்கள் அதிகமாவதற்கு நீ தடை போடக்கூடாது, எனவே உன்னை எச்சரிக்கிறேன், உன்னை மாற்றிக்கொள் என்று அவர் அரசனுக்கு, உடனே அரசனுக்கு எனக்கு நீ ஐடியா அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மிகுந்த கோபத்தோடு ஆட்களை அழைத்து, இங்க பாரு, இப்ப உன்னை சாகடிக்க போகிறேன், என்ன சொல்லுகிறாய்? அப்ப செபஸ்தியார் சொன்னாரு, என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொன்னாரு? இயேசு போதுமே, இயேசு எந்த நாளிலும் எந்த வேளையிலும் இயேசு போதுமே. அந்த கோபத்தை, அதை கேட்ட உடனே அந்த கோபத்துல ஆளுங்களை விட்டு அங்கேயே அவரை அடிச்சு சாகடிச்சாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய வரலாறு. நண்பர்களே, செபஸ்தியார் வீரத்திற்கு அவர் அடையாளமாக போற்றப்படுகிறவர். அதை பற்றி எல்லாம் நிறைய சிந்தித்திருப்பீர்கள். அவருடைய வீரம், அவருடைய நம்பிக்கை, மன உறுதி. இந்த திருப்பலியினுடைய ஜபத்திலே மன உறுதி, அந்த ஸ்ட்ராங் வில், அது எப்படி அவருக்கு வந்தது? இது ஒரே காரணம், இயேசு எனக்கு போதும். எப்படி இயேசு எனக்கு போதும்? கடவுள் வார்த்தை தவறாதவர், அவர் வாக்குறுதி நிறைவேறும், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அது எனக்கு போதும். இந்த நேரத்திலே தான் அவருக்கு புனித சின்னப்பருடைய ஒரு மேற்கோள் நினைவுக்கு வருகிறது. என்ன மேற்கோள்? சின்னப்பர் தன்னுடைய திருமுகத்திலே அழகாக எழுதுகிறார். இன்று நான் இருப்பதும் என்னிடம் என்று இருப்பதும் எல்லாம் அவரிடமிருந்தே வந்தன. வாட் ஐ ஆம் டுடே அண்ட் வாட் ஐ ஹாவ் டுடே எல்லாம் கடவுளிடமிருந்தே வந்தது. இன்று நாம் இருப்பது, ஒரு மனிதனாக இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கங்க. இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதே போல இன்று எனக்கு என்னெல்லாம் இருக்கிறது. ஒரு உடல் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, குணம் இருக்கிறது, எத்தனை எல்லாம். இன்று எனக்கு இருப்பது எல்லாம் அவரிடமிருந்தே வருகிறது. இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ, துன்புறுகிறேனா இன்புறுகிறேனா, அது அவரிடமிருந்தே வருகிறது. அப்போ எல்லாமே அவரிடமிருந்து வருகிறது என்று என்பதை உறுதியாக நம்பும் போது வேற என்ன சொல்ல தோன்றும்? இதுதான் சொல்ல தோன்றும். என்னது? போதுமே, எந்த நாளிலும் இந்த வேளையிலும் இயேசு போதுமே. புனித செபஸ்தியாருக்கு திருவிழா எடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இதே மனநிலையோடு இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அது அவரிடமிருந்து வருகிறது. இன்று எனக்கு என்னென்னலாம் இருக்கிறதோ அதெல்லாம் அவரிடமிருந்தே வருகிறது. அப்படி என்றால் அவரை விட எனக்கு வேறு என்ன தேவை? என் ஆண்டவர், என் நாயன், வேறு எதுவுமே எனக்கு தேவை, குறையில்லை. எனவே அந்த ஆன்மீகத்தை, இயேசுவே என் வாழ்வுக்கு போதும் என்ற அந்த ஆன்மீகத்தை நாம் உள்வாங்கினோம் என்றால், வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நம்பிக்கையோடு, அது நம்மை ஏமாற்றுவதாக வந்தாலும், நம்மை தூற்றுவதாக வந்தாலும், துன்புறுத்துவதாக வந்தாலும், இயேசு எனக்கு போதும் என்ற அந்த செபஸ்தியாரை போல எந்த சூழ்நிலையிலும் இயேசு எனக்கு போதும் என்று வாழ்ந்தால், அதுதான் புனித செபஸ்தியாருக்கு நாம் காட்டுகின்ற பக்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.
கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை நினைத்து பார்ப்போம். செபஸ்தியாருக்கு மன உறுதி, தைரியம் இருந்தது. அரசனை எதிர்த்து பேசுகின்ற அளவுக்கு தைரியம் வந்தது. உயிருக்கு ஆபத்து என்று கேள்விப்பட்ட போதும், உயிருக்கு ஆபத்து வந்த போதும், அப்போதும் அவருக்கு அந்த தைரியம் வந்தது. காரணம், இயேசு போதும். ஒருவேளை நானும் என்று சொல்ல முடியுமா? புனித செபஸ்தியாரை போல என் வாழ்விலே, என் தனி வாழ்வில், என் குடும்ப வாழ்வில், என்னுடைய சமூக வாழ்விலே இயேசு எனக்கு போதும். அவரது மதிப்பீடுகள் எனக்கு போதும். இறைவார்த்தை எனக்கு போதும். நற்கருணை எனக்கு போதும். ஜெப வாழ்வு எனக்கு போதும். ஏனென்றால் இயேசு எனக்கு போதும். அப்படி நம்மால் சொல்ல முடிகிறதா? முடியுமா? மற்ற எல்லாவற்றையும் விட இயேசுதான் எனக்கு முக்கியம். இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? இதோ புனித செபஸ்தியாருடைய இந்த திருவிழா, தேர் பவனி, இதற்கு முன்னாலே இன்று நாம் ஒரு சபதம் எடுப்போம். அந்த செபஸ்தியாரை போலவே இயேசு எனக்கு போதும் என்ற மனநிலையோடு தைரியமாக நான் வாழ்வேன் என்பதை காட்ட அனைவரும் எழுந்து நின்று வலக்கரத்தை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே என்ற இந்த பாடலை 3 முறை பாடுகிறோம். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் இயேசு போதுமே. திரும்ப, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலும் எந்த வேளையிலும் இயேசு போதுமே. 2 கரங்களையும் உயர்த்தி அசைத்து மீண்டும் ஒருமுறை, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலும் எந்த நிலையிலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே.